ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல் ஆர்கேஎஸ். நாம் இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் ப்ரிலிம்ஸுக்கு படிச்சுட்டு பாஸ் ஆனாலுமே பார்த்திங்கன்னா மெயின்ஸ் பாஸ் ஆகலைன்னா நமக்கு குரூப் 1ல் ஜாப் கிடைக்காது. ஸோ நாம் எவ்வளோத்துக்குள்ளே ப்ரிலிம்ஸ்க்கு எஃபோர்ட் போடுதோமோ அதை விட டபுள் மடங்குக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக எஃபோர்ட் போட்டே ஆகணும். ஏன்னு பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து 1:2 ரேஷியோவில் தான் அடுத்து இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ப்ரிலிம்ஸ் கூட 1:20 ரேஷியோ, மெயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா 1:2 ரேஷியோக்கு தான் இன்டர்வியூக்கே கூப்பிடுவாங்க. ஸோ மெயின்ஸுக்கு வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு படிக்கணும். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக குரூப் 1 2024 நடந்த மெயின்ஸ் பேப்பர் 1 தான் இப்போ வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா சேனல் ஆரம்பிக்கும்போது ஒரு புக் லிஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். அந்த புக் லிஸ்ட்டை தாண்டி எந்த கொஸ்டினுமே வரவும் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம்மும் எத்திக்ஸும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த புக் லிஸ்ட் வீடியோவை பார்த்தாலும் சரி, இதை பார்த்துட்டு அந்த புக் லிஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு வந்தாலும் சரி, நம்மளோட அனலிட்டிக்ஸ் வந்து 100% கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். நான் சொன்ன புக்கெலாம் படிக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக டாப்பராக முடியும்னு இது இன்னொரு எக்ஸாம்பிள் தான். சரி, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க குரூப் 1 பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அனலிட்டிக்கலாக இருக்கும். ஸோ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி கேட்டாலும் ரொம்ப வித்தியாசமாக யோசித்து தான் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா இல்லை பொய்யா? இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த வீடியோவில் ஒரே ஒரு சின்ன சஜஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாமே நான் எங்கே இருக்குதுன்னு சொல்லுதேன். மெஜாரிட்டி ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே நான் சொல்லிடுவேன். ஆனால் இப்போதைக்கு என்னால் இருக்கிற டைமில் வந்து அதோட ப்ரூஃப் என்னால் எடுக்க முடியல, ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் பார்க்காத கொஸ்டின்லாம் எந்த புக்கில் எந்த பேஜில் இருக்குன்னு முதற்கொண்டு சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னு சொன்னோம்னா நான் வந்து இப்போ சென்னையில் இருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ தான் வேலை முடிஞ்சு வந்திருக்கேன். டைமே இல்லை எனக்கு இது. அதுக்கப்புறம் தான் நான் வீடியோலாம் எடுக்கணும். ஸோ எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால சொல்கிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு புக்கெலாம் இப்போ என் கையில் இல்லை, எங்கள் வீட்டில் தான் இருக்குது. நான் வீட்டில் இருந்தோம்னா ஃபோட்டோவோடு எடுத்து காமிச்சிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிற பிடிஎஃப் சோர்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, எக்ஸாமின் த மாடல் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஹோஸ்டிங் நேஷ்னல் ஃப்ளாக் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் as per த ஃப்ளாக் கோட் ஆஃப் இந்தியா 2002. இந்தியாவின் தேசிய கொடி விதி 2022 படி கல்வி நிறுவனங்களில் தேசிய கொடியை ஏற்றுவதற்கான வழிமுறைகளில் மாதிரி தொகுப்பை ஆய்வு செய்க. இந்த கொஸ்டின் எதுக்காக கேட்டாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 2022 75வது சுதந்திர தினம் நம்ம கொண்டாடணும். அப்போ வந்து யோஜனா மேகசின் ஆகஸ்ட்டில் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இருக்குது. அங்கே இது வந்து எப்போ சம்மந்தமே இல்லாமல் எப்படி கேட்டாங்கன்னு தெரில. ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து நான் முன்னாடி குரூப் 2க்கு படிக்கும்போதில் வச்சுருந்தேன், அதை வச்சு சொல்கிறேன். கொடி ஏற்றதுக்கான விதிமுறைகள் பார்த்திங்கன்னா சேலின் ஃபீச்சர்ஸில் எழுதி வச்சுருக்கேன். அதாவது யோஜனா புக்கிலேருந்து எழுதியிருக்கேன். பார்த்திங்கன்னா எப்படி ஏற்றணும், கொடி ஏற்றணும் அப்படிங்கிறது இருக்குது. தேசிய கொடி வந்து பாலிஎஸ்டரால் மேடாக இருக்கணும். டெய்லி எல்லா நாளும் கொடி ஏற்றணும். ரெக்டாங்குலர் ஷேப் 3:2 ரேஷியோவில் லென்த்து ஹைட்டு இருக்கணும். டேமேஜ்டு கொடியை வந்து ஏற்றக்கூடாது. நம்ம தேசிய கொடிக்கு ஈக்குவலாக எந்த கொடியும் இருக்கக்கூடாது. இப்படி பார்த்திங்கன்னா சர்டன் ரூல்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து இப்போ கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா, மெக்காலேவின் இந்திய கல்வி குறித்த பரிந்துரைகளை பகுப்பாய்வு செய்க. அனலைஸ் த மேஜர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் மெக்காலேஸ் மைனிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் வந்து பாக்ஸில் அழகாக கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சரி தமிழ் மீடியத்துக்கும் சரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வச்சே எழுதிடலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பெக்ட்ரம் புக்கில் இருக்குது. ஸ்பெக்ட்ரம் புக்கில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் எழுதும் போது நமக்கு கூட கொஞ்சம் வேல்யூவாக தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த டவுன்வார்டு ஃபில்ட்ரேஷன் தியரி அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த தியரி நம்ம நேமை எழுதும்போது நமக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா மார்க் போடுவாங்க. ஸோ ஸ்கூல் புக்கு தாண்டி இந்த மாதிரி சோர்ஸ் படிச்சுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட் பாயிண்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, சுயமரியாதை இயக்கத்தின் லட்சியமே தமிழக அரசியலில் உந்து சக்தியாக உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்கை வச்சே நாம் எழுதிட முடியும். சுயமரியாதை இயக்கத்துலேருந்து தான் பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகள் எல்லாமே தோன்றுச்சு. ஸோ அதை வச்சே இதை எழுதிடலாம். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்கூல் புக்கை வச்சே எழுதிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்திய தொழில் அதிபர்கள் இந்திய விடுதலை இயக்கத்தில் எங்கனம் கலந்து கொண்டார்கள் என்பதை விவரி. எக்ஸ்பிளைன் ஹவு த இந்தியன் கேபிட்டலிஸ்ட் கிளாஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் த நேஷனல். இதுக்கான ஆன்சரும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற பாயிண்ட்டை வச்சே நம்மளால் எழுத முடியும். இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் முதலாம் உலகப் போருக்கு பின் அந்த பாடத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து தொழில்துறையின் தாக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜேஆர்டி டாட்டா என்ன பங்களிப்பு, அப்புறம் தொழில்துறை யூனியன் சங்கம் என்ன பண்ணாங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு எழுத முடியும். ஸ்பெக்ட்ரம் புக்கில் பார்த்திங்கன்னா சாப்டர் 32ல் த மூமெண்ட் ஆஃப் த ஒர்க்கிங் கிளாஸ் அப்படியே டேரெக்டாக அந்த டாப்பிக்கே கொடுத்து வச்சுருக்காங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா 1899 1899 யார் யார் என்னென்ன தொழிலதிபர்கள் பண்ணியிருக்காங்க எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய ஐயர், சுப்பிரமணிய சிவா, விஓசி இவங்க எல்லாம் கூட தொழிலதிபர்கள் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரேடு யூனியன் ஆக்டுன்னு ஒரு ஆக்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து அநேகமாக ஸ்கூல் புக்கில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் படித்த வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் டெக்ஸ்டைல் மில் இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது. இதில் இருக்குது ட்ரேட் டிஸ்பியூட் ஆக்ட், இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ அதை வச்சும் எழுத முடியும், இதை வச்சும் எழுத முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க் கொஸ்டின். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியின் வாழ்க்கை மற்றும் இந்திய சமூகத்தின் மீதான அவரது தத்துவத்தின் தாக்கம் ஆகியவற்றை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஏர்லி கேரியர் ஆஃப் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அண்ட் இம்பேக்ட் ஆஃப் ஹிஸ் philosophy அண்ட் த இந்தியன் சொசைட்டி. இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யோஜனா 2024 அக்டோபர் மாதம் வந்தது. அதாவது போன மாதத்துக்கு முந்தின மாதம் வந்தது தான் டிசம்பர் மாதம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம டேரெக்டாகவே எழுத முடியும். காந்தியோட philosophy நிறையா கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நமக்கு வந்து என்னென்ன இந்த கொஸ்டினுக்கு தேவையோ அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்து எழுதணும். சும்மா எல்லாத்தையும் எழுதணும்னு கட்டாயம் கிடையாது. இந்த கொஸ்டினுக்கு சம்மந்தப்பட்டதை வச்சு மட்டும் எழுதணும். அதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இது வந்து ட்விஸ்டடான கொஸ்டின், இது வந்து கொஞ்சம் ட்விஸ்ட்டு தான். ஆனால் வந்து இது எங்கே இருக்குன்னே தெரில, சோர்ஸ்லாம் எங்கே இருக்குன்னே தெரில, நம்ம எங்கேருந்து படித்தாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பாதீங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, பத்ம விருதுகளின் வகைகள் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்வு அளவுகோல்கள், செயல்முறை மற்றும் விதிகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த கேட்டகரிஸ், செலெக்ஷன் கிரைட்டேரியா, ப்ராசஸ் அண்ட் ரூல்ஸ் ஃபார் த பத்மா அவார்ட்ஸ். இந்திய அரசு பார்த்திங்கன்னா வருஷந்தோறும் பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, இந்த மாதிரி அவார்டு கொடுப்பாங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் உண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிதின் சிங்கானியா இந்தியாவோட கலை மற்றும் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு புக்கில் டைரெக்டாகவே இருக்குது. பத்மா அவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. தெர் ஆர் செவரல் ரூல்ஸ் கன்சர்னிங் த பத்மா அவார்ட்ஸ். ஸோ கொடுத்துருக்காங்களா, இதை வச்சு என்னென்ன அவார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நீதி கட்சி ஒரு அரசியல் கட்சியாக மட்டுமின்றி சமுதாய சீர்திருத்தத்தின் முன்னோடி இயக்கமாக நிகழ்ந்தது என்பதை விளக்குக. இது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வச்சு கொடுத்துருக்காங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து சமூக சீர்திருத்தத்துக்குனே உருவாக்கப்பட்ட கட்சி தான். இதை வந்து எல்லோரும் ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் வெங்கடேசன் புக்லேயும் இருக்குது. இதை வச்சே நீங்கள் எழுதிட முடியும். ஸ்கூல் புக்கில் வச்சே இருக்கிறதே எழுத முடியும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, பரதநாட்டியத்தின் அடிப்படை கோட்பாடு, பரிணாமம், திறமைகள் மற்றும் விரிவுரையாளர்களை ஆராய்க. பரதநாட்டியத்தை பற்றி என்னெல்லாம் உண்டோ, சிறப்புகள் என்னெல்லாம் உண்டோ அதையும் சொல்லிட்டு ஃபேமஸ் ஆனவங்களையும் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்லேயும் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா நிதின் சிங்கானியா இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படிங்கிற புக்கில் பரதநாட்டியத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பரதநாட்டியம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு டான்ஸு. அதில் வந்து யாரெல்லாம் முன்னாடி கலந்துக்கிட்டாங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. பரதநாட்டியத்துக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அலரிப்பு, ஜட்டீஸ்வரம், சப்தம், இப்படி ஒரு 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதையும் கொடுத்துருக்காங்க. பரதநாட்டியத்தில் யார் யார் ஃபேமஸ் அப்படிங்கிறத கொண்டு இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபேமஸானவங்க யாரெல்லாம் பார்த்திங்கன்னா, யாமினி கிருஷ்ணமூர்த்தி, லக்ஷ்மி விஸ்வநாதன், பத்ம சுப்பிரமணியன், மிர்னாலி சாராபாய், மல்லிகா சாராபாய். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக எழுதும்போது தான் நமக்கு ஃபுல் மார்க் எடுக்கக்கூட நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எத்திக்ஸ் புக்கில் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒழுங்காக பார்க்கல. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்திய தேசிய இயக்கத்தோட லாஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் பிரிவினைக்கு வழிவகுத்த சூழ்நிலைகள் மற்றும் சுதந்திர இந்தியாவில் அதன் தாக்கத்தை மதிப்பிடுங்கள். எலுசிடேட் த சர்க்கம்ஸ்டன்ஸ் தட் லெட் டு த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் ஃப்ரீ இந்தியா. இதுவும் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. 12th புக்கில் 7th யூனிட்னு நினைக்கிறேன். அதை வச்சு நாம் எழுதிட முடியும். ஸ்பெக்ட்ரம் புக்லேயும் டேரெக்டாக இருக்கும். ஸ்கூல் புக்லேயும் இதுவும் டேரெக்டாக தான் இருக்குது. ரொம்ப ஒன்றும் இன்டேரக்ட்லாம் கிடையாது. இதையெல்லாம் வச்சு நம்ம சொல்கிற அனலிட்டிக்கெலாம் வச்சு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின்லாம் ட்விஸ்டட் கொஸ்டினா இல்லை டேரெக்ட் கொஸ்டினானு. கொஸ்டின் லைட்டாக ட்விஸ்டடாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஆன்சர் எல்லாமே நம்ம புக்கில் இருக்கிறத அப்படியே தான் எழுதணும். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதணும். ஓகேவா? டேரெக்ட் கொஸ்டினும் நிறைய இருக்குது. கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சோசியல் இஷ்யூஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? 11லேருந்து 20 கொஸ்டின் வர நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து வந்து எத்திக்ஸாக நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்கோங்க. லிஸ்ட் அவுட் த பேராமீட்டர்ஸ் ஃபார் எவல்யூஷன் ஆஃப் த சிட்டிசன்ஸ் சார்ட்டர். குடிமக்கள் சாசன மதிப்பீட்டிற்கு உதவக்கூடிய அளவுருக்களை பட்டியலிடுக. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து 2 சோர்ஸில் இருக்குது. ஒன்று வந்து லட்சுமிகாந்தோட கவர்னன்ஸ் புக்கில் இருக்குது. எவல்யூஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் சார்ட்டர்னு நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க.
ஓகேவா, அதுலேயும் இருக்குது. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்கும்போது இந்த புக்கு படித்ததுனால எனக்கு ஞாபகம் வந்ததுனால இதை எடுத்து காமிக்கிறேன். ஆனால் இதுக்கான மேஜர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா லெக்சிகான் கிரானிக்கல் தான். இதில் தான் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின் இருக்குது. இதில் வந்து சிட்டிசன் சார்ட்டர்னு ஃபுல் டீட்டெயிலே கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல்ஸ் அப்படின்னு நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ் மீடியத்துக்கு வந்து இதுக்கான சோர்ஸ் வந்து எனக்கு தெரியலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட் ஆர் த நார்ம்ஸ் ஆஃப் த கோட் ஆஃப் கண்டக்ட் ஆஃப் பப்ளிக் அஃபீஷியல், பொது அதிகாரிகளின் நடத்தைகளுக்கான நடத்தை விதிமுறைகள் யாவை? இதில் பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் லெக்சிகான் கிரானிக்கலில் இருக்குது. பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி அண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்து அதில் கொடுத்துருக்காங்க. சிவில் சர்வீசஸ் கண்டக்ட் ரூல்ஸ் லே டவுன் த கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபார் த சிவில் சர்வன்ட்ஸ்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நாம் இதுக்கான ஆன்சரை ஈஸியாக எழுதிட முடியும். ஒரு சிவில் சர்வெண்ட் வந்து என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, அவங்களுக்கு ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டெலிபரேட் த கோட்ஸ் ஃபார் பப்ளிக் சர்வன்ட்ஸ் ஆஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை த செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், அதாவது இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்ட பொது ஊழியர்களுக்கான நெறிமுறை தொகுப்பு குறித்து விரிவாக கலந்தாய்க. சேம் தான், இதுவும் பார்த்திங்கன்னா லெக்சிகான் எத்திக்ஸ் புக்கில் வந்து ஒரு டாப்பிக்கில் வேல்யூஸ் ஃபார் சிவில் சர்வீஸ்னு கொடுத்து அதில் வந்து அக்கார்டிங் டு செகண்ட் ரிஃபார்ம் கமிஷன் இன்டெகிரேட்டிவ் டெடிகேஷன் டு பப்ளிக் சர்வீஸ் இப்படின்னு கொடுத்து அதில் அவங்க ரெக்கமெண்ட் கொடுத்த பாயிண்ட்டை கரெக்டாக நிறையா கொடுத்துருக்காங்க. 3 பக்கத்தில் இருக்குது. ஹானஸ்டி அண்ட் இன்டிகிரிட்டி, இம்பார்ஷியலிட்டி, ரெஸ்பெக்ட் ஃபார் த லா, ரெஸ்பெக்ட் ஃபார் த பெர்சன்ஸ், டிலிஜென்ஸ், எக்கனாமி அண்ட் எஃபெக்டிவ்னஸ், ரெஸ்பான்சிவ்னஸ், அக்கௌண்டபிலிட்டி. இதே ஆன்சர் பார்த்திங்கன்னா லட்சுமிகாந்த் அந்த புக்லேயும் இருக்குது. அதாவது லட்சுமிகாந்த் கவர்னன்ஸ் புக்லேயும் இருக்குது. இதுவும் குரூப் 2 மெயின்ஸ் படிக்கும்போது ஞாபகம் இருந்ததுனால சொல்கிறேன். அதில் 9வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன் 2005 த செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் வாஸ் கான்ஸ்டியூட்டட். ஸோ இவங்க வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரைட் அண்ட் எஸ்ஸே ஆன் மோரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூடு, ஒழுக்கம் மற்றும் அரசியல் மனப்பாங்குகள் பற்றி ஒரு கட்டுரைகள் எழுதுக. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா லெக்சிகான் புக்கில் யூனிட் 2 ஆட்டிடியூட் அப்படின்னு ஒரு டாப்பிக்கே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மோரல் அண்டு பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் அப்படின்னு ஒரு சப் டாப்பிக்கில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதைத்தான் அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க. ஒரு பேஜில் பார்த்திங்கன்னா மோரல் ஆட்டிடியூட்னு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. மோரல் ஆட்டிடியூட்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத செய்கிறது தான் மோரல் ஆட்டிடியூட். அடுத்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ஆட்டிடியூடு, அது என்னென்னு கொடுத்துருக்காங்க. அரசியல் ரீதியான ஆட்டிடியூடு வந்து என்னெல்லாம் உண்டு அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 10 மார்க் கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். திருக்குறள் உள்ள செங்கோன்மை, செங்கோன்மை வந்து திருக்குறள் படித்தா தான் நமக்கு தெரியும். அது வந்து திருக்குறள் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 100 மார்க் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. 10 கொஸ்டினும் ஸ்கூல் புக்கை தாண்டி ஸ்பெக்ட்ரம் மட்டும்தான் இருக்குது. நான் ஸ்பெக்ட்ரம் மட்டும் தான் முந்தி படிக்க சொன்னேன், வேறு எதுவுமே படிக்க சொல்லலை. ஸோ கரெக்டாக தான் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எத்திக்ஸும் லெக்சிகான் கிரானிக்கல் தான் படிக்க சொன்னேன், வேறு எதுவுமே வரல. 50 மார்க் கேட்டிருக்காங்க. திருக்குறளும் அந்த பட்லர் அந்த 2 கொஸ்டின் மட்டும் தான் வேறு இடத்துலேருந்து வந்திருக்கு. இதை வச்சே உங்களால் எழுத முடியும். ஸோ நம்மளோட அனலிட்டிக்ஸ் மற்றும் நான் சொன்னது எல்லாமே 100க்கு 100 கரெக்டாக போச்சு. சோசியல் இஷ்யூஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த டாபிக் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து அனலிட்டிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். பேசாமல் பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு ஆன்லைனில் ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணிடலாம் போல் தோணுது. பார்த்திங்கன்னா நம்மளோட அனலிட்டிக்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளாலையும் குரூப் 1 குரூப் 2 போன்ற டாப்பர்களை உருவாக்க முடியும்னு தோணுது. டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி எல்லாம் என்னாலையும் ஆக்க முடியும்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.